என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரமே உன்னுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்குள் மிக பெரிய தெளிவு பிறந்துவிடும். நல்ல செய்தியோடு உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே. என் குழந்தையே, பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நம்மை ஆட்டி படைக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதும் நம்மை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டு மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நாம் கலங்கி தவிக்கும் நேரத்தில் இந்த வாழ்க்கையானது நமக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுத்துவிடும். எல்லாவற்றையும் கடந்து உனக்கு தெய்வத்தினுடைய அன்பு நிறைவாக கிடைக்கும் பொழுது தெய்வம் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் தந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்பதனையும் நான் சரியாக புரிந்து கொள்ள முன்னே வந்து நிற்கிறேன். என் குழந்தையே, அம்மா எப்பொழுதுமே நான் குழப்பத்தோடு இருக்கிறேன், ஏதாவது ஒரு குழப்பத்திற்கு முடிவு தருவாய் என்று பார்த்தால் நீ வேற உன் இஷ்டத்திற்கு என்னை குழப்பிவிட்டு செல்கிறாயே என்று சொல்கின்ற என் பிள்ளையும் இங்குதான் இருக்கின்றது. என் தங்கமே, எதுவுமே நாமாக எடுத்து கொள்வதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனையாக மாறுகின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான பல நன்மைகளும் உனக்கான பல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கே உனக்கானதாக கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதுமே உனக்கான வெற்றியை நான் ஒரு சேர கொடுத்துவிட எண்ணுகின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மனநிறைவை நான் நிச்சயமாக தந்துவிட ஆசைப்படுகின்றேன். என்னதான் நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் சந்தோஷங்களை உனக்கு கொடுத்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் கடந்து நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி நான் எத்தனையோ முறை எத்தனையோ விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லியுமே என் குழந்தை அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீ நினைப்பதுதான் சரியென்று நீ நகர்ந்து சென்றதும் சில காலம் இருக்கிறதல்லவா? அதை இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா? அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை எத்தனை முறை கேட்டிருக்கின்றாய், எத்தனை முறை உதாசீனம் செய்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். இதுதான் உன் வாழ்க்கை என்று நான் சொல்லும் பொழுதும் இப்படித்தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் உன் முன்னால் எடுத்து வைக்கும் பொழுதும் அதையெல்லாம் நீ உதறி தள்ளிவிட்டு நான் என் இஷ்டத்திற்குத்தான் இருப்பேன் என்று இருந்தது எல்லாம் உனக்கு மறந்து விட்டதா? இப்பொழுதுதான் என் பிள்ளை பல அடிகளையும் பல வேதனைகளையும் இந்த வாழ்க்கையில் பட்ட பிறகு சற்று பக்குவமடைந்திருக்கின்றாய். என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்று சொல்லி வருத்தப்பட வேண்டிய நேரம் இப்பொழுது இங்கு கிடையாது. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கான மகிழ்ச்சியை நாம் நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை மட்டும் முதலில் நினைவில் வைத்துக்கொள். அவனவன் சந்தோஷத்திற்காக இங்கு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாய்? என் குழந்தையே, மற்றவர்களின் சந்தோஷத்தை நாம் எண்ணுவதில் தவறு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு அவர்களுக்கு
தகுதி இருக்கிறதா என்பதனை யோசிக்க வேண்டுமல்லவா? எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவர்கள், எந்த நிலையிலும் அடுத்தவர்களின் மீது நன்றி உணர்வு இல்லாதவர்கள் என்று இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வரும்பொழுது, இவர்களுக்காக ஒரு பொழுதும் என் குழந்தை நீ நன்றியோடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இவர்களுக்கு எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு கிடையாது. உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று திரும்பி பார்த்தால், பாதி பிரச்சனைகள் உன்னால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வந்தது கிடையாது. உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களாலும், இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினாலும் இவையெல்லாம் வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு, இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேலும் நீ எந்த ஒரு வேதனைகளையும் சந்திக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை இவர்கள் பாடாய்படுத்தி எடுத்த கதைகளை எல்லாம் நான் அறிவேன். ஆனால் இதிலிருந்து அத்தனை விஷயங்களையும் நீ தனித்து நிற்க கற்றுக்கொண்டிருக்கின்றாய். எதையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்திற்குள் நீ வரத் தொடங்கி இருக்கின்றாய். இந்த நிலை இந்த வாழ்க்கையில் நமக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் முதலில் என்னவென்று தெரிந்து கொள். நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் மிகப்பெரிய நன்மைகளையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளை நமக்கு தந்திட்ட ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷமும் அதில் இருக்கும். அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். எப்பொழுதும் குழப்பத்தோடும் வாழ்க்கையில் பிரச்சனைகளோடும் சுற்றி திரிந்து கொண்டே இருப்போமானால் நமக்கு என்ன நடந்தாலுமே அது நம்மை நிச்சயமாக நல்வழிக்கு அழைத்து செல்லாது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இன்று தேய்பிறை அஷ்டமி நாள் அல்லவா? இந்த நாளில் கால பைரவரினுடைய அருளை நீ பெற வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால், நிச்சயமாக இந்த நாளில் உன் வாழ்க்கை மட்டுமல்ல, இதையெல்லாம் வாழ்நாள் முழுவதும் தன் கனவில் சுமந்து தன் வெற்றியை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து அடுத்த அடியை எடுத்து வைக்கக்கூடிய நேரம். என் பிள்ளையை, சோர்ந்து விட்டால் உன் மீது ஏறி நின்று உன்னை நிச்சயமாக பதம் பார்த்து விடுவார்கள். நாம் எப்பொழுது, எந்த நேரம், எந்த வெற்றியை பெறப்போகிறோம் என்பதும், இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுது என்ன கொடுக்க போகிறது என்பதும் நம் மனதிற்குள் தெளிவாக இருக்க வேண்டும். எதையுமே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால், இந்த வாழ்க்கை அத்தனை சந்தோஷங்களையும் அவர்களுக்கு ஒரு சேர கொடுக்கும். எப்பொழுதும் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை சரியாக செய்ய தொடங்கு. தெய்வம் எந்த நிலையிலும் உனக்காக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது, நான் உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம், நல்ல வாழ்க்கை, நல்லதொரு திருப்பங்கள் என்று இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் நடக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்களினாலும் நீ பட்ட வேதனைகளினாலும் உனக்கு நன்மைகளை கொடுக்க இந்த விடியல் உனக்கு வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, இப்படியே இருந்து விடுவோமோ என்று எண்ணுவதை விட, இதையும் நாம் மாற்றி காட்டுவோம் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். நம்மால் முடியாது, நமக்கு எதுவும் நடக்காது,
என்று சொல்வதற்கு பதிலாக என்னவாக இருக்கிறதோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையாகவே மாறிவிடத் துடிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். எதையும் ஏற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று விட்டுவிடுவதும் உன் கைகளில் தானே இருக்கின்றது. நீ சந்தோஷமாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டாயானால் அது உன் எதிர்காலத்தை இதைவிட இன்னமும் அதிகமான வலிமைப்படுத்தும். உன்னுடைய எதிர்காலத்தை மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்கும். நீ என்ன வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதை அப்படியே உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். மேலும் மேலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை இதுபோன்று பேசத் தொடங்கிவிடும் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மால் முடியாத காரியங்களை யாரிடத்திலும் நாம் பொறுப்பெடுக்க முடியாது. நம்மால் முடியாத காரியங்களை நாம் எப்பொழுதுமே செய்ய முடியாது என்று எண்ணி ஓரம் ஒதுங்கி நிற்பதைத்தான் உத்தமமாக நினைக்கின்றோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? முயற்சிகளை செய்யாமல் தான் அந்த முடிவை நாம் எடுக்கின்றோம். அப்படியானால் முயற்சி எடுத்துவிட்ட பிறகுதானே அந்த முடிவை நீ சொல்லி இருக்க வேண்டும். அதனால் இனிமேல் என்னவாக இருந்தாலுமே வாழ்க்கையில் முயற்சி எடுக்க பழகு. உன்னுடைய முயற்சியினால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் நீ தொட பழகு. உன் முயற்சிதான் இங்கு எல்லாமுமாக உன் வாழ்க்கையில் உன்னை மாற்றப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் தாண்டி நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நான் தெளிவாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றி விடுகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குள் மிகுந்த நம்பிக்கையையும் உனக்குள் மிகுந்த தைரியத்தையும் எப்பொழுதும் உனக்கான வெற்றியையும் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும். வேறு எந்த விஷயங்களும் உன்னை பெரிதாக காயப்படுத்தாதபடிக்கு நான் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தில் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் கைகூடி வந்து விட்டது. இந்த நேரம் என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் நீ நிறைவாக ஆசைப்பட்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள். உன்னால் முடியாது என்று இங்கு எதுவுமே கிடையாது. அப்படி சொல்கின்றவர்கள் அத்தனை பேரும் உன் மீது பொறாமை எண்ணங்கள் கொண்டுதான் அதை சொல்கிறார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். இதுபோன்று எண்ணங்கள் கொண்டு அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை இதற்கு மேலும் நாம் விட்டு வைக்காமல் என்ன நடக்கிறது என்பதனை நாம் உணர வேண்டும். நம்மோடு இருக்கின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். வளர்பிறை என்பதும் தேய்பிறை என்பதும் எப்படி மாறி மாறி வருகின்றதோ அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் ஏற்றமும் இரக்கமும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய காத்திருப்புக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ சொல்வது ஒவ்வொன்றும் அம்மாவின் செவிகளுக்கு நிச்சயமாக கேட்கிறது. இந்த தேய்பிறையில் உன் கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து உனக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்க வேண்டும். கால பைரவரினுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்த வேண்டும். சட்டென்று எந்த நொடியிலும் உன்னுடைய மன தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவி செய்திட யாரேனும் வருவார்கள் என்பதனை நீ நிச்சயமாக மறக்காதே. அது தெய்வத்தின் ரூபமாக இருக்கும், தெய்வத்தின் அம்சமாக இருக்கும். உன்னோடு தெய்வம் துணை இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.